உள்ளமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். அப்பா, பால் அப்படியே இருக்கு, குடிக்கலையா? இல்லைம்மா, நம்ம பவித்ரா பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதான் எனக்கு எதுவுமே சாப்பிடணும்னு தோணலை. பவித்ராவுக்கு என்னப்பா? உங்கள் அம்மாவுக்கு எனக்கும் கல்யாணமாகி 30 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்தில் அவள் எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமல் இருந்ததே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிறா. ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்கிறது நல்லா புரிஞ்சுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, பவித்ராவை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் அம்மா அழுதுகிட்டே இருந்தா. அது ஏன் என்னன்னு எனக்கு கொஞ்ச நாளாக தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் என்னமோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. பவித்ராவோட ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னால் இந்த குடும்பம் எவ்வளவோ கலகலப்பாக சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் ஏதோ பெருசாக இழந்துட்ட மாதிரி நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம். ஒரு காலத்தில் ஓஹோன்னு கொடிகட்டி பறந்தவங்கிறது உனக்கே நல்லா தெரியும் இல்லையா? இன்னமும் எனக்கு நிறைய பெரிய மனுஷங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதில் ஒரு பெரிய டாக்டர் ஃப்ரெண்டும் இருக்கான். அவன் ஞாபகம் வந்தது. பவித்ராவோட ரிப்போர்ட்ஸை நான் அவங்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்பா, அப்பத்தாம்மா எனக்கே புரிஞ்சுது. ஆனால் ஒன்றுமா, நீ இத்தனை வருஷமா அவன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் கேட்காம செஞ்சதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரேடியாக என்கிட்ட மறைச்சிட்டியம்மா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைப்பா. சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லல. என் லைஃப்ல நான் பார்க்காத கஷ்டமாம்மா. எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டேன். அதுல இதுவும் ஒண்ணு. அவ்வளவுதான். அம்மா கிட்ட கூட நானா சொல்லலப்பா.
அவங்களா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்த ஒவ்வொரு நாளும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தான்ப்பா சொல்லல. அப்போ இந்த விஷயம் அவங்க வீட்ல யாருக்குமே தெரியாதாம்மா? ஜீவாவுக்கு மட்டும் தெரியும்பா. ஜீவா என்னம்மா சொன்னா? இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு தான் தான் காரணம்னு ரொம்ப ஃபீல் பண்றாருப்பா. ஆனா பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போதைக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வேண்டான்னு சொல்றாருப்பா. இதை பாருமா, ஜீவாவோட அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்தை நாம சொல்லாம மறைக்கிறது அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா? அப்பா, பவித்ராவுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த குறை இருந்தா நாம அவங்க கிட்ட மறைக்கிறது தப்புதான். இந்த ஆக்சிடென்ட் ஜீவாவால நடந்ததுனால இப்போதைக்கு சொல்ல வேண்டான்னு சொல்றாரு. இல்லம்மா, நீ என்னதான் சொன்னாலும் சரி, நம்ம கிட்ட உண்மையா நடந்துக்கிறவங்க கிட்ட நாமளும் உண்மையா நடந்துக்க வேண்டாமா? அதுதானம்மா முறை. பவித்ராவோட கல்யாணம் நிச்சயமான உடனே சர்டிஃபிகேட் தேவைக்காக நீ அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்க போனப்போ என்னையேம்மா கேட்கணும், நீங்களே எடுத்துக்கலாமேன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி நடந்துக்கிட்டவங்க கிட்ட போய் நாம இப்படி நடந்துக்கிறது அவ்வளவு சரின்னு எனக்கு படலடா. எனக்கும் அது புரியாம இல்லப்பா. நான் யோசிச்சு பார்த்ததுல இது பவித்ராவும் ஜீவாவும் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுல அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்க முடியும்னு. அப்படி சொல்ல முடியாதும்மா. என்ன இருந்தாலும் ஜீவா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. தன்னோட ஒரே பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன் மூலமா ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறது நியாயம்தானம்மா. அந்த நியாயமான ஆசைக்கு நாம் எப்படி தடைப்பட முடியும்? தனக்கு வரப்போற மருமகளுக்கு தாயாகிற பாக்கியம் இல்லைங்கிறது தெரிஞ்சா எந்த அப்பா அம்மாவால சும்மா இருக்க முடியும் சொல்லு? சுந்தரேசன் நம்மளை பத்தி 1000 என்னவோ கண்ணாபின்னான்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதை பத்தியெல்லாம் என்னைக்குமே நான் கவலைப்பட்டதில்லை. ஆனா இந்த விஷயம் பின்னால எப்படியாவது தெரிஞ்சு ஜீவாவோட அப்பா அம்மா என்ன நேருக்கு நேர் நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்டா அதை என்னால தாங்கிக்க முடியுமாம்மா? என் உயிரே போற மாதிரி ஆயிடாதா? அப்பா, நான் இதை பத்தியெல்லாம் ஆரம்பத்திலேயே யோசிச்சிட்டேன்ப்பா. நான் இவ்வளவு தயங்குறதுக்கு காரணம் ஜீவாதான். இந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாரு. பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும்பா? என்னவோம்மா நீ சொல்லிட்ட. எனக்கும் என்ன பண்றதுன்னு வேற வழியே தெரியல. சரி, நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு நாம நம்புவோம். நீ எதை பத்தியும் மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்கு. ஓடா. ஆமாம், எப்படியா அரேஞ்ச் பண்ணிடலாம். ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே சார். இந்தாங்க. சரி. யாருங்க ஃபோனில்? நம்ம ஃபேமிலி டாக்டர். டாக்டரா? என்னாச்சு உங்கள் உடம்புக்கு? எதுக்கு டாக்டர் ஃபோன் பண்ணீங்க? டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணலாமா? டாக்டர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. டாக்டர் டாக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? என்னவா? ஒன்றும் இல்லை, சந்திரிகாட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதான் என்ன டாக்டர் என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை பவித்ராவுக்கு சில மருந்து மாத்திரை எல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கு, அது சம்மந்தமாக அவட்ட பேச வேண்டியிருக்கு, அதனால சந்திரிகா அனுப்புங்கன்னாங்க. நான் சொன்னேன், அவள் ஏதாவது வேலையாக இருப்பா, நான் சும்மா தானே இருக்கேன், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சந்திரிகா தான் வரணும் அப்படின்னாங்க. ஏன் அப்படி பேசுனாங்கன்னே தெரியல. எனக்கே நம்ம டாக்டர் தான் பேசுனாங்களா அப்படிங்கிறதே புரியல. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். என்ன எதுன்னு போய் பார்த்து என்ன விவரம் டீட்டெயிலாக கேட்டு வந்துடுறேன். இல்லைங்க, சொன்னா கேளுங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேனே. எனக்கு கூட காலையிலேருந்து ஒரே தலைவலி. உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் கூட டாக்டரை பார்க்கணும். சந்திரிகா தான் ஆஃபீஸ் கிளம்புறால, நான் போய் பார்த்துட்டு டாக்டரை பார்த்து பவிக்கு மாற்றி கொடுக்குற மாத்திரையை வாங்கிக்கிட்டு எனக்கும் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் எதுக்கு சிரமப்படணும்? இருங்க. ஜானகி, நீ போய் முதல்ல பவித்ராவோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா. அதை பற்றி நம்ம இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும். நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் எல்லாம் விவரமா பேசி. நான் தான் சொல்கிறேன்ல, நேற்றே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. நீங்கள் பேசாமல் உட்காருங்க. சந்திரா ஆஃபீஸ் போகிறல, நான் கூட. சந்திரா பாருமா, அப்பா டாக்டர் வீட்டுக்கு கிளம்புறேங்கிறாரு.
பவித்ராக்கு ஏதோ மாத்திரை மாற்றி கொடுக்கணும், வந்து டாக்டர் வாங்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் போகிறேன்னு சொல்கிறாருமா. நீ ஒன்று பண்ணு, ஆஃபீஸ்க்கு 1 hour பர்மிஷன் போட்டுட்டு நீ போய் பவித்ராக்கு மாற்றி கொடுக்குற மாத்திரையை வாங்கிக்கிட்டு எனக்கும் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? கிளம்புமா, சீக்கிரம் கிளம்பு, அப்புறம் டாக்டர் வெளிப்படுப்புறார். கிளம்புமா. அம்மா, அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? ஜானகி, இத்தனை வருஷமா என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க, இது வரைக்கும் ஒரு நாள் கூட எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாம நீ மறைச்சதே இல்லை, மறைக்கணும்னு நினைச்சதும் இல்லை. ஆனா இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லாம இருந்துட்டியே, அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ஒண்ணு, நீ அவளை பார்க்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சு போச்சு. மற்றத சந்திரிகா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை உங்ககிட்ட மறைக்க நான் என்னைக்குமே சின்ன நினைச்சதில்லை. விஷயமோ பெரிய விஷயமோ அது நம்ம 2 பேருக்குள்ள பொதுவா தான் நான் இருக்கும். கேள்விப்பட்ட நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் புழுவா துடைச்சுக்கிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லாத உங்களுக்கு இது தெரிஞ்சா உங்களால இது தாங்க ஜானகி. முடியாதுதாங்க. இவ்வளவு நாளும் இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். பவிக்கு இந்த மேட்டர் தெரியக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் நானும் சந்திரிகாவும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நாம என்னங்க பாவம் பண்ணோம்? நாம என்ன பாவம் சரி பண்ணோம்? ஜானகி, இத பார். ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ணிக்காம இருக்கா, இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா குழந்தை பெத்துக்க முடியாத நிலையில இருக்கா. நமக்கு எங்க இவ்வளவு சோதனை? என்னம்மா இது? சொன்னா கேளு. அம்மா, சின்ன குழந்தை மாதிரி இப்படி அழக்கூடாது. அழக்கூடாதுமா, அழாதம்மா. அழக்கூடாது. இப்ப என்னாச்சு? நான் ஒன்னும் இதை பெருசா எடுத்துக்கல. இது பார், இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம மற்ற பிள்ளைங்களுக்கு இது தெரியவே கூடாது. இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கஷ்டமா தான் இருக்கும். அதனால கொஞ்ச நாள் போகட்டும். சமய சந்தர்ப்பம் வரும்போது பக்குவமா நாமளே எடுத்து சொல்லிக்கலாம். கண்ணை தொடச்சுக்க, அழக்கூடாது. இவ்வளோ நேரம் நாங்க பேசினதெல்லாம் ஆமா, என்ன சார், என்ன விஷயம்? ஏயா, வீட்டுக்கு வந்தா யாரு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? என்ன சார், என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? சந்திராங்கிறது யாரு? என் பொண்ணு தான் சார். கூப்பிடு. நான் தான் சந்திரா. என்ன விஷயம்? லலிதாங்கிறது யாரு? உன் ஃப்ரெண்டா? ஆமா. ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை காணோன்னு அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது? லலிதாவை காணுமா? ஆமா, அந்த பொண்ணை நீ தான் கடத்திருக்கிறதா சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? இதுக்கு என் பொண்ணுக்கு என்ன ஆ. சம்பந்தம்? சந்திரா, என்னம்மா இதெல்லாம்? அம்மா சுமார்மா, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் எதுக்காக அவளை கடத்தணும்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க வீட்டை சோதனை போடணும். தாராளமா, எல்லா ரூமும் திறந்து தான் இருக்கு. ஆ. வேடிக்கை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. அப்போ உள்ள போய் தேடலாமா? தெரியலாம் சார். போறது சார்,
சார். நான் நினைச்சதுதான். ஏன் பொண்ணை யாராவது கடத்திட்டு வந்தா அவங்க வீட்டுல மறைச்சு வைப்பாங்களா? அப்ப போலாமா? எங்க? விசாரிக்கிறதுக்குமா, ஸ்டேஷனுக்கு. ஐயோ, இன்ஸ்பெக்டர், லா அண்ட் ஆர்டர் படி ஈவினிங் 6 மணிக்கு மேல ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணனும்னா லேடி கான்ஸ்டபிள் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு எல்லாரும் காலையில வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க கிளம்புறதுதான் உங்களுக்கும் உங்க உத்தியோகத்துக்கும் மரியாதைன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். சிரிக்கிறியா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 7 to 8 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம். அப்ப நான் வந்து உங்களை முறையோட கூட்டிட்டு போறேன். வரட்டுங்களா? சார், நீங்க உங்க பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டுங்களா சார்? வரட்டுங்களாமா? சந்திரா, என்னம்மா இதெல்லாம்? அப்பா கவலைப்படாதீங்கப்பா. என்னோட பயம் எல்லாம் லலிதாவுக்கு என்ன ஆச்சுங்கிறது தான். என்ன மருமகளே, உனக்காக வச்சிருந்த சாப்பாட்டை சாப்பிடவே இல்லை போல இருக்கு. சாப்பிட்டாதானே உயிரோடு இருக்க முடியும். உயிரோடு இருந்தாதானே என் பையன் கட்டுற தாலியை கழுத்துல தாங்கிக்க முடியும். விதி எப்படியெல்லாம் விளையாடுது பாரு. நீ காணாம போனதுனால உன் ஃப்ரெண்டு சந்திரிகா தான் உன்னை எங்கேயோ கடத்தி கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் சந்திரிகாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம்மா, இது பொய் இல்ல. என் வருங்கால மருமகிட்ட நான் ஏன் பொய் சொல்லணும்? சந்திரிகா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் இல்ல, உன்னை பெத்த அப்பன். இனிமே சந்திரிகா கோர்ட்டு, கேஸு, ஜெயிலுன்னு அவ வாழ்க்கை பாழா போயிட வேண்டியதுதான். இதெல்லாம் தேவையா? ஒண்ணுமே பண்ண வேணாம். குனிஞ்ச தலை நிபுறாம என் பையன் கட்டுற தாலிய உன் கழுத்துல வாங்கிக்க. சந்திரிகாவை போலீஸ், கேஸு, கோர்ட்டுன்னு எதுவுமே இல்லாம நான் வெளியே கொண்டாந்துடுறேன். என்னால அதெல்லாம் முடியும். சத்தியம். அழுவுறதுல பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டினா என் குடும்பம், உன் குடும்பம், ஏன் சந்திரிகா குடும்பமும் சேர்ந்து சேஃப் ஆயிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உங்க சந்திரிகா குடும்பத்தையே விபச்சார கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பொம்பளைங்க போனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் இல்ல? சந்திரிகா குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. அந்த பாவம் என்ன சேரவே சேராது. நல்லா யோசிச்சு பார்த்துக்க. நான் வேணா 2 நாள் டைம் கொடுக்குறேன். நல்ல முடிவா சொல்லு கண்ணு. சாப்பிடு. அழுது என்ன பிரயோஜனம்? பாவம் புள்ள. நான் கூட புள்ள குட்டி பெத்தவன் தான். வயிறு எரியுது. சாப்பிடு கண்ணு. வரட்டுமா? ஒரு ஜான் இருந்துட்டு 9000 பிலிம் கேட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ,
எங்க அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க ஒருத்தரை லவ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ஊரை விட்டே ஓடி போனாங்க. பைக்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அடிப்படை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் வச்சுக்கீங்க, அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நம்ம வீட்ல தான். நீதான். அடி பாவி, ஏன் கதை அக்கா பார்க்க இவள. உன் கதைதான். உனக்கு வாய் ரொம்ப எப்படி ஜாஸ்தி சொல்றது? ஆயிடுச்சு. நான் உன்னால எப்படி இப்படி அப்படிதான் சொல்ல முடியும்? நீ என்னடி பல்ல பண்ணுவ? உடைச்சிருவேன். போடி. பேசாத. அவங்களுக்கு அப்படி போடி அந்த நடக்கல. பக்கம். உனக்கு தோணு. ருத்ரா, அம்மா கிட்ட போய் காஃபி எடுத்துட்டு வர சொல்லு. போ உருப்படியா ஏதாவது வேலையை பாரு. இரு, வீட்டுக்குள்ள வருவல்ல அப்ப பாக்குறேன். போடி. அக்கா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. இப்படி பண்ணா எப்படிக்கா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், முதல்ல உள்ள போ. அது சரி, நல்ல ஒரு ஐடியா கொடுக்கலாம்னு நினைச்சேன். வேண்டானா போ. நான் சொல்றது கேட்டா ஈஸியா லலிதாக்கோ கண்டுபிடிக்கலாம். சந்திரா, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. லலிதாவை நிச்சயம் அந்த சுந்தரேசன் தான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான். அதான் எனக்கு பயமே. அவனுக்கு தான் கொஞ்சம் கூட இதயமே கிடையாதே. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ என்னென்ன அவஸ்தைப்படுறாளோ. சும்மா நம்மளை மிரட்டுறதுக்காக தான் அவன் அப்படி செஞ்சிருக்கான். கவலைப்படாதீங்க, லலிதாவை நிச்சயம் ஒன்றும் செய்ய மாட்டான். நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் லலி வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். செல் கொடுங்களேன். சாரி, வர வழியில் செல்ஃபோன் கீழே விழுந்துட்டு சிம் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பரவாயில்ல, நான் உள்ள போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் ஜெகதீஷ், நான் பிரதீப் பேசுறேன்டா.